ஆளர் ரெடி, பேட் ரெடி, பாலர் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன் ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கா. நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவே 2 பேரும் சேர்ந்து லோலோலோலோலோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை வருஷமா சாணி ஏறி? 7 தலைமுறையா. எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஓட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்த கொடுத்தா எரிவியா? எரிவேன். ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால எடுத்து மண்டே இருப்பா 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 எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தரமா பத்தி ராஜ்கா? சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. ஏத்ரா வேஷா. எருமைக்கு பிறந்த எருமை 7 கழுத வயசாகி போச்சு. இந்த நடு ரோட்ல டயரை ஓட்டிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வெக்கம்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் பட்டி உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது. ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாஞ்சு பிடிக்கலாம்ல? இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுவேனே. அத முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீ. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லீங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. ஏன்டா பாக்கெட்ட மலக்கற? என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் ஆடிட்டு இருக்க? இப்படி தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். மாப்பு, அந்த வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டிக்காரன் சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஏப்பப்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. ஏப்பப்பட்டி 50 ஓவரில் 280 ரன்கள். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்ட கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது. ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன் என்னையா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன்? கட்டுன பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போட்டுறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 1 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய், இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையில பெண்ட கட்டிங்க. போடா போடா. இதுக்கு தேங்காய் பொறுக்கிறது ஈத்தனமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறிக்கின்னு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டியும். அண்ணே, அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க என்ன? இன்னும் கொஞ்சம். கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா? நிக்கிறேன். மண்டைய கலட்டிடா.
பிடிச்சிட்டு வர்றியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். நேரம் ஒரு கோழி பண்ணைய போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா காட்டுல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேன கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு வியாபாரமா? பின்ன ஐயோ போச்சு போச்சு, இதோட 2வது ஆளு. அதிகமா இருந்தாலும் இந்நேரம் செத்துருப்போம். திருப்பானா? யார் யா பந்து வீச போறீங்க? வீசுங்க. இங்க வந்தா பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நடத்திக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படியா? அசந்து போயிருவீங்க. செய்டா, செய்டா, செய்டா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. டேய், என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ, நீ என்ன இங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா?